வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி அதாவது 12ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் பேப்பர். இந்த கவர்மெண்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன புக் பேக் கேட்டிருக்காங்க, என்னென்ன இன்டீரியர் கேட்டிருக்காங்க, மெயினாக கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எந்த சாப்டர்லேருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 12. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தீர்வு என்றால் என்ன, வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோஜெனிசிஸ் வேறுபடுத்துக, மென்ஷன் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்பெர்மோஜெனிசிஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிரி பல்வகைத்தன்மையின் 3 நிலைகள் யாவை, வாட் ஆர் த 3 லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஆண் பெண் இருபாலருக்கு பாதுகாப்பான சூழ்நிலையில் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டங்களின் பெயர்களை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. நேம் த ஆக்ட் விச் இஸ் ஃபார் எய்ம் ஆஃப் கிரியேட்டிங் த சேஃப் செக்யூர் அண்ட் என்விரான்மெண்டல் போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆட் எ நோட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். மலேரியாவின் வகைகளையும் அதற்கான நோய் காரணிகளையும் அட்டவணைப்படுத்துக. டேப்லெட் த டைப் ஆஃப் மலேரியா வித் இன் காஸ்டிவ் ஏஜென்ட். ஒரு சிறந்த கருத்தடை அமைப்பின் பண்புகள் யாவை, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் ஐடியல் கான்ட்ராக்டிவ். குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல் என்றால் என்ன, வாட் இஸ் கிறிஸ்கிராஸ் இன்ஹெரிடன்ஸ். சாதாரண சளிக்கு எதிராக தடுப்பு மருந்தை உற்பத்தி செய்ய முடியாது பற்றி நீ என்ன நினைக்கிறாய், வை டு யூ திங்க் ஃபார் நாட் பாசிபிள் ப்ரொடியூஸ்ட் த வேக்சின் அகேன்ஸ்ட் இன் காமன் கோல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு கால்வெளி மரபு தொடரில் பயன்படுத்தப்படும் மரபு குறியீடுகளில் ஏதேனும் 4 வரைக. ட்ரா எனி 4 சிம்பிள்ஸ் ஆஃப் காமன்லி யூஸ்ட் இன் பெடிகிரி சார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 இல்லை 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. 6 × 3 18. ஒப்பீடு வயது கணக்கீடு முறை மற்றும் முழுமையான வயது கணக்கீடு முறை வேறுபடுத்துக. டிஃப்ரெண்டைட் ரிலேட்டிவ் டேட்டிங் அண்ட் ஃபார் அப்சால்வ்டு டேட்டிங். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடியோனெல்லா சாக்னியாசிஸ் குறிப்பு வரைக. ரைட் ஏ ஷார்ட் நோட்டா இடியோனெல்லா சாக்சினியாசிஸ். மனித அண்ட செல்லின் வரைபடம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. நமக்கு ஸ்பெர்ம் செல்லும் அதே மாதிரி ஓம் செல்லும் இம்பார்ட்டன்ட். மனித அண்ட செல்லின் வரைபடம் வரைந்து பாகங்களை குறிப்பிடுக. ட்ரா த லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஹியூமன் ஓவம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித மரபணு தொகுதி திட்டத்தின் இலக்குகள் ஏவேனும் 3 குறிப்பிடுக. ஸ்டேட் எனி 3 கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நமக்கு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்லையும் கேட்குறாங்க, 2 மார்க்லையும் கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோசி எவ்வாறு இயல்பான பசுவின்றி வேறுபடுத்துகிறது என்பதை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஹவ் ரோசி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் கவ். இனப்பெருக்க முறையின் அடிப்படை பண்புகள் யாவை, ரைட் த பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்களை எழுதுக. வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம் ஆகிய நிகழ்ச்சிகளை எடுத்துக்காட்டுடன் விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த இன்ஹைபிரின் ஃபார் ஆஸ்டிவேஷன்ஸ் வித் இன் எக்ஸாம்பிள். பாலூட்டும் கால மாத விடையின்மையானது எவ்வாறு ஒரு இயற்கை கருத்தடை முறையாக செயல்படுகிறது. ஹவு டஸ் த லாக்டேஷனல் அம்னிசிஸ் கர்வ்ஸ் இன் ஃபார் நேச்சுரல் பர்த் கண்ட்ரோல் மெத்தட். அடுத்து 5 × 5 25. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மனித விந்து செல் உருவாக்கத்தை பற்றி ஒரு எளிய வரைபடம் மூலம் விளக்குக. மரபு குறியீடுகள் சிறப்பு பண்புகளில் ஏதேனும் 5 குறிப்பிடு. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வித் அ நீட் சிஸ்டமேட்டிக் ஸ்கெட்ச். லிஸ்ட் எனி சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட். உயிரின தோற்றம் குறித்த யூரோ மில்லரின் சோதனையினை விவரிக்கவும். ஸோ யூரோ மில்லர் சோதனை ரொம்ப முக்கியம். உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. டிஸ்கிரைப் த ஆரிஜின் அண்ட் லைஃப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் யூரி மில்லர். லிஸ்ட் அவுட் த வேரியஸ் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாசஸ். மனிதனில் நடைபெறும் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியினை விளக்குக. அல்லது சுழல் சுகாதார கழிப்பறைகள் பற்றி குறிப்பாக விளக்கவும். நெகிழி கழிவுகளுக்கான தீர்வுகள் யாவை. எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் இன் மேன். டிஸ்கஸ் பிரீஃப்லி அபவுட் ஈகோஸ் அண்ட் டாய்லெட். வாட் ஆர் த ரெமடிஸ் ஃபார் த பிளாஸ்டிக் வேஸ்டஸ்.
நியூக்ளியோசோம் உருவாகும் முறையினை விவரிக்கவும். மண்ணின் பண்புகள் பற்றி விளக்கமாக எழுதுக. எக்ஸ்பிளைன் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோசோம்ஸ். ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் இன் டீட்டெயில். ஹீமோகுளோபின் அமைப்பை தகுந்த படத்துடன் விளக்குக அல்லது பிசிஆரின் பயன்பாடுகளை கூறுக. எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஹீமோகுளோபின் வித்தின் சூட்டபிள் டயக்ராம். ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் பிசிஆர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் வந்து நல்லா படிங்க. நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் வந்து நல்லா படிங்க புக் பேக்கு. அதேமாதிரி லாஸ்ட்டு 3 சாப்டர் வந்து புக் பேக்கை நல்லா படிங்க. கண்டிப்பாக நமக்கு இதுக்குள்ளே இருந்தால் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ இதை தவிர்த்து புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லி சாப்டர் வைஸாக 12 சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே போதும், கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த 6 செட் ஆஃப் கொஷின் பேப்பரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படித்து எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆவாங்க. ஸோ நம்ம ஜுவாலஜி 12th ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கோட்டைலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன். ஸோ தேர்ட் டிவிஷன்லாம் நடக்காது. கோட்டைலி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் அந்த 4 கொஷின் பேப்பர் எடுத்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி எப்படி கொஷின் வந்து கேட்டிருக்காங்க, இன்டீரியரில் எப்படி கேட்குறாங்க, புக் பேக்கில் எப்படி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி அந்த 3 கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து ஜுவாலஜியில் நமக்கு எப்படி கேட்குறாங்க, எது டேரக்ட் கொஷினாக கேட்குறாங்க, எது இன்டேரக்ட் கொஷினாக கேட்குறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அந்த கொஷின்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு பாருங்கள். மெயினாக அந்த கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க் நல்லா பாருங்கள். இன்டீரியர் 1 மார்க்கை நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். குவார்டர்லி, ஆஃப் ஏலி, ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு வித்தவுட் சாய்ஸே இல்லாமல் 10 5 மார்க்கையும் நல்லா படித்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்குள்ளே இருந்தால் நம்ம கேட்பாங்க, வேறு எந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் 2 மார்க்கு 3 மார்க்கு கம்பல்சரி 6 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு புக் பேக்லேருந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். அதேமாதிரி நான் ஆல்ரெடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் படிக்கணும். அதேமாதிரி 1 மார்க் ஒரு 200 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மட்டும் ஒரு 200 1 மார்க் இருக்கும். அந்த 200 1 மார்க்கையும் வந்து நல்லா தரவாக பண்ணி படித்து பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நமக்கு ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் இன்டீரியரில் இருந்தால் அதிகமாக 1 மார்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுப்பாங்க. அதனால் இன்டீரியர் 1 மார்க்கை நல்லா தரவாக படிங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின், அதே மாதிரி கன்ஃபார்ம் 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க்கு இதெல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ பியூர் சயின்ஸுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பாட்னிக்கு தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்பில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தோன்னா லிங்க் இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஐடியா எல்லாமே கொடுப்போம். தேங்க்யூ.